மதுரையில் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறும் மனிதநேய மக்கள் கட்சி மாநாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க கோரியும் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்யவும் மாநாட்டில் வலியுறுத்தப்படும் என்று கூறினார். இந்த மாநாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பலர் உரையாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென் மாவட்டத்தை மையமாக வைத்து மதுரையில் மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கின்றது. பேரணியும் மாநாடும் தலைவர் பேராசிரியருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றன. RSS உடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தின் மூலியமாக அமுல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசு நாட்டின் பூர்வீக உரிமைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய மக்களுக்கு உள்ளாட்சி மன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வழங்க கோரி மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் நடப்பதற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்களும் இளைஞர்களும் அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள். மாநாட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் பார்வையாளராக இளைஞர்கள் வருக அழைக்கிறது மனிதநேய மக்களுக்கு.